இப்போ அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தனா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. நமக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, சீனா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதிரினா அவங்களுக்கு நண்பன், அவங்களுக்கு எதிரினா இவங்களுக்கு நண்பன். இதுதான். ஸோ இதைத்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பங்களாதேஷ்லையும் வந்து அமெரிக்க கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து சீனாவை கடுப்பேற்றுற ஒரு விஷயம். இப்போ பாகிஸ்தான்லையும் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நான் அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்டு இந்தியா அழிஞ்சாலும் பரவாயில்ல, பாகிஸ்தான் நீ சண்டை போடு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்தியாவை கண்ட்ரோலில் வைக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர, இந்தியா வந்து எக்கனாமிக்கலாக நாசமாகக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சீனாவை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பக்கம் வந்து சீனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா இப்படி ஒரு ஆக்சஸ் போயின்னு இருக்குதுங்க. அதையும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா புட்டினும் ட்ரம்ப்பும் பேசினா உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. என்னடா அப்புறம் அங்கேருந்து வந்து உக்ரைன் ரஷ்யாவும் 2000 வருஷமாக சண்டை போட்டுக்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போவார் இவர். வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் இதை நான் அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன்.